மர்மதேசம். சார், சமாதிக்கு போய் ஆண்டவரை வணங்கிட்டு வர்றீங்களா? நீங்கள் வணங்கிட்டு வர்ற நேரம் நல்ல நேரம் தான். இந்த சூட் கேஸில் என்ன இருக்குது தெரியுமா? பணம் 10 லட்சம் ரூபா. அதாவது ஏக்கருக்கு 1 லட்சம். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத தொகை. என்ன சொல்கிறீங்க? பணத்தை இப்போ வாங்கிங்க. இடத்தை எப்போ காலி பண்ணுறேன்னு நீங்களாக ஒரு நாளை குறித்து சொல்லுங்கள். அது வரைக்கும் காத்துக்கிட்டு. இந்த இடம் எனக்கு சொந்தம், அதுவும் சட்டப்படி. இது உனக்கும் தெரியும். அதனால தான் நோட்டீஸ் அனுப்பாமல் என்னை விலைக்கு வாங்கணுங்கிறதுக்காக விடாமல் துரத்திக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு தெரியாதுன்னு இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த நினப்பை மாற்றிக்க. இன்னொரு தடவை நீ இங்கே வரக்கூடாது. அப்படி வந்தால் திரும்பி போக மாட்டேன். ஹாய் சாரு. என்ன பாலு, எங்க ஊர் சுத்திட்டு வர? ஊர்லாம் சுத்திட்டு வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன். வா, உள்ள போய் பேசு. சாரு, விஷயம் தெரியுமா? என்ன பிளேன் ஹைஜாக்கா? அது இல்லை, இது வேற. இன்னொரு பிளேன் ஹைஜாக்கா? ஆமாம், நீ போகிற ஃப்ளைட்டை கடத்தி உன்னை மட்டும் பிடிச்சி வச்சுக்க போகிறாங்களாம். நல்லா இருக்கும். உன் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருப்பேன் நான். என்ன சாரு, கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்க? ஆண்டர் வனத்தில் பெரிய கலாட்டா. நிஜமாவா? பின்ன பொய்யாவா? சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தா வெளி உலகத்தில் எதுவுமே நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டியா? இப்போ என்ன நடந்தது? ஆண்டவர் வனத்து பக்கத்தில் இருக்க அந்த புறம்போக்கு நிலத்தில் ஏதோ ப்ராஜெக்ட் வருது போல இருக்கு. சம்மந்தப்பட்ட அஃபிஷியல்ஸ்லாம் அங்கே சர்வேக்காக போயிருக்காங்க. அங்கே இருக்க ஆண்டவர் சமாதியை பார்த்துட்டு கவர்மெண்ட் நிலத்தில் யாரை கேட்டு இதை காட்டிங்கன்னு ஆர்டிஓ கேட்டிருக்காரு. அவர் சண்டை போகிற மாதிரி கேட்டாரா, வேறு எப்படி கேட்டாருன்னு தெரியல. ஆசானுக்கு கோவம் வந்துருச்சு. வாயால் பேச வேண்டிய ஆசான் கையால் பேசியிருக்காரு. ஆர்டிஓ மேலே வர்மத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. இதே ஆசான் இந்த நிலத்துக்கே சொந்தக்காரராக இருந்தா ஆர்டிஓ என்ன பண்ணியிருப்பாரு? அப்போ இந்த நிலம் ஆசானோடது இல்லையா? ஆசான் இருக்க அந்த ஆண்டவர் வனம் கோயில் நிலமா. குத்தகை பீரியட்லாம் முடிஞ்சும் ஆசான் இந்த இடத்த காலி பண்ண மாட்டேங்கிறாராம். அப்படியா? அது கோயில் நிலங்கிறதுனால தான் ஆர்டிஓ அங்கே போயிருக்காரு. ஆசான் வர்மத்தில் தாக்குனதும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ ஆசான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எங்க, அதுக்குள்ள இந்த அன்வர் விஷயம் தெரிஞ்சு குறுக்கு புந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அன்வரா? சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சாரு. ஒரு பக்கம் சமாதி மர்மம், இன்னொரு பக்கம் நில தகராறு, மூணாவதா இப்போ அந்த அரசு அதிகாரியை தாக்குன கொடுமை. இவ்வளவு தெரிஞ்சும் அன்வர் ஏன் ஆசானுக்கு ஃபேவர் பண்றாரு? அதான் புரிய மாட்டேங்குது. ஆமா, உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? என்னையா இப்போ அதுவா பிரச்சனை? அடுத்தது என்ன பண்றது, அதை சொல்லு. இந்த நியூஸ் ஏதாவது பேப்பர்ல வந்திருக்கா? வெளியில யாருக்கும் தெரியாது, அதானே கொடுமை. Hello, Anwar. Charu here. How are you, Charu? சொல்லு.
நீ அந்த ஆசானை ரொம்ப தான் சப்போர்ட் பண்ற போல இருக்கு. ஏன் என்னாச்சு? ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை அவர் வர்மத்தில் தாக்கியிருக்கார். அந்த ஆள் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்போ கம்ப்ளைண்ட் வாங்கக்கூடாதுன்னு நீ சொன்னியாமே, இஸ் இட் ட்ரூ? ஆமா, என்ன இதுக்கு இப்போ? அதான் ஏன் இப்படி செஞ்ச? ஓ, அதெல்லாம் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த சாரு இருக்கிற வரைக்கும் நீ ஒன்றுத்தையும் மூடி மறைச்சு யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, ஸ்பெஷலி அந்த ஆசான். புரிஞ்சுக்காம பேசுறியே. இந்த அவசர புத்தி தான் உன்னுடைய வீக்னஸே. ஆமா, என் வீக்னஸை பற்றி எனக்கு தெரியும். என்ன சொல்கிறார் அன்வர்? இதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. என்ன பண்ணுறது? பாலு, இதை இப்படி விடக்கூடாது. நம்ம உடனே போய் ஆசானை இன்டர்வியூ பண்ணணும். அதுக்கு நம்ம பாஸ்ட்டை பர்மிஷன் வாங்க வேண்டாமா? கேட்கணும், இல்லைனாக்கா கேமரா கிடைக்காது. ஆண்டர் வேணா ஆசான்னு சொன்னதை கணத்தில் போட்டுக்கிறார் நம்ம பாஸ். இதுக்கெல்லாம் சம்மதிப்பாரா? அப்போ அவர் சம்மதிக்கலாக்க இந்த அட்டெம்ப்ட் வேண்டாங்கிறியா? சாரோட அவனு சொல்லட்டுமா? நம்ம பாஸ்ட்டை போவே வேண்டாம். நான் வெளியே இந்த கேமரா கொண்டு வரேன், நம்ம ஷூட் பண்ணுவோம். அந்த கேஸ்ட் கொண்டு போய் பாஸ்ட்டை கொடுத்து டெலிகாஸ்ட் பண்ண சொல்லு. அவர் முடியாதுன்னு சொன்னார்னா நீங்களே போட்டு பாருங்க சார், உங்களுக்கு உண்மை என்ன புரியும்னு சொல்லு. அப்போ மட்டும் பாஸ் ஓகேன்ட்டு வேற? அவர் ஓகேன்னு சொல்லனா கூட இந்த கேசட் நம்மகிட்ட ஒரு எவிடன்ஸாக இருக்கும்ல. ஓகே பாலு. வா. மொட்டை போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ம். மாணிக்கம், என்னம்மா? மிதுவா கலருப்பா. சரிம்மா. ஹலோ ஆண்டி. வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஆசான் எப்படி இருக்கார்? எங்கே இருக்கார் அவர்? நான் இங்கே இருக்கேன். எங்கே வந்த? உங்களை இன்டர்வியூ பண்ணோம். என் எதிரியாவே இருந்தாலும் என்னை தேடி வந்தவங்களை ஏன் வந்தேன்னு கேட்குற பழக்கம் என்கிட்ட இல்லை. உண்மையாகவே நீங்கள் ஆசான் தான். உண்மையை சொல்லுங்க, இந்த நிலம் உங்களுக்கு சொந்தம் இல்லைல்ல? இதை கேட்க வேண்டியது நீ இல்லை. சரி, ஆடியோவை எதுக்காக வர்மத்தால் அடிச்சிங்க? அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல முடியாதனாலே சொல்கிறதுக்கு எதுவும் இருக்குன்னு தானே அர்த்தம். ஏற்கனவே நிறைய கொலைகள் நடந்திருக்கு, எல்லாம் வர்மத்திலேயே நடந்திருக்கு. சந்தேகம் எப்போவுமே சந்தேகமாகவே இருந்துடாது ஆசான், ஒரு நாளைக்கு ஊர்ஜிதமாயிடும். ஊர்ஜிதம் ஆறப்ப நாங்கள் பார்த்துக்குறோம். மறுபடியும் கேட்குறேன், இந்த நிலம் யாருது? என்னது தான் கோவில் நிலம்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம். யாருக்காவது ஒருத்தருக்கு தானே சொந்தமாக இருக்க முடியும். நீங்களாவது சொல்லுங்க, இந்த நிலம் யாருக்கு சொந்தம்? அவரே கேளுமா. அவர்கிட்ட சரியான பதில் கிடைக்கலன்னு தானே உங்ககிட்ட கேட்குறேன். சொல்லுங்க. ஆசான், கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. ஆண்டவர் சமாதிக்கு பொம்பளைங்களே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, ஏன்? உண்மையில் அங்கே என்ன இருக்கு? அதையெல்லாம் சொல்ல முடியாது. சரி, நான் அந்த சமாதியை ஷூட் பண்ணோம். வேண்டாம். ஆசான், நான் அந்த சமாதியை ஷூட் பண்ணியே ஆகணும். வளரி, வெளியில் அனுப்பு. வளரி, நீங்களாவது சொல்லுங்க, இந்த சமாதியில் என்ன இருக்கு? அண்ணா கட்டி முதல்ல வெளியே போ. போடா. போடா. வளரி, போ. போ. போடா. ஸ்டாப் இட். இன்னொரு தடவை பக்கம் வந்தீங்க நடக்கிறதே வேற. பாலு, ரெடியா? ஒரு நிமிஷம். சார், கெட் ரெடி. ஸ்டார்ட். சென்னைக்கு தெற்கில் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அங்கமங்கலம் ஆண்டவர் வனம். இந்த வனத்தில் களரி வித்தை, வர்மக்கலை கற்றுத்தரப்படுகின்றன. மூலிகை வைத்தியமும் செய்யப்படுகிறது. அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த வனத்திற்கு ஆசான் என்பவர் தான் சொந்தம் கொண்டாடி வருகிறார். இங்கு வந்த ஆர்டிஓ வர்மத்தால் தாக்கப்பட்டிருக்கிறார்.
போலீஸ் தரப்புக்கு இந்த தாக்குதல் தெரிந்தும் கூட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. சமீபத்தில் நடந்த கொலைகளின் பிரேத பரிசோதனை அறிக்கை கொலை செய்யப்பட்டவர்கள் வர்மத்தால் தான் கொலை செய்யப்பட்டார்கள் என்று தெரிவித்துள்ளது. இந்த வனம் கவனிப்புக்கு உள்ளானதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சமாதி. சமாதியை இங்குள்ளவர்கள் கோவில் என்கிறார்கள். அங்கே பெண்கள் செல்லக்கூடாது. அவர்கள் சென்றால் அவர்களை வர்ம ஆயுதங்கள் தாக்கும் என்று கூறப்படுகிறது. இது மர்மமாகவும் அதிசயமாகவும் உள்ளது. இந்த சமாதியும் வர்மமும் தீர விசாரிக்கப்பட்டால் கேள்விக்குறியாக நிற்கும். கொலைகளுக்கான காரணங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆண்டவர் வனத்திலிருந்து சாருலதா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நம்ம டிவி 9 நியூஸ்க்காக ஒரு இம்பார்ட்டன்ட் கவரேஜ் கொண்டு வந்திருக்கேன். அதையே என்கிட்ட கொண்டு வந்தேன். நியூஸ் எடிட்டர் கிட்ட கொடுத்தா நீங்க போட வேண்டாம்னு சொல்லுவீங்க. அதனால தான் உங்ககிட்டயே கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, அங்க வச்சுட்டு போ. இந்த கவரேஜ்ல என்ன இருக்குன்னு கேட்க மாட்டீங்களா? நீயும் பாலுவும் வனத்துக்கு போனது, அங்க ஆசான் டார்ச்சர் பண்ணது, எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? நான் அப்படி சொல்லலையே. அப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா? என்ன இன்டர்வியூ பண்றியா? அது என்னோட விருப்பம். இப்படி சொன்னா எப்படி சார்? ஒரு உண்மை உலகத்துக்கு தெரிய வரதில்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. எது உண்மை எது போய் எனக்கு நல்லா தெரியும். நீ இப்போ போலாம். இது காப்பி தான், மாஸ்டர் என்கிட்ட இருக்கு. குட் டே சார். Hi, Anwar. Come in. வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருக்க, என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா? எனிவே நைஸ் ஹவுஸ். நீ வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சதுக்கு இந்த அலட்டலா? நீலாம் அந்த பூமரங் கொலைகாண்ட கண்டுபிடிச்சா தரையிலையும் அடக்க மாட்டியே. எங்க வந்த? சும்மாதான் உன்னை பார்க்கலாம்னு. இப்போ எந்த உதவி கேட்க வந்திருக்க? உனக்கு உதவி செய்யலாம்னு வந்திருக்கேன். நான் எதுவும் கேட்கலையே. வனத்துக்கு போய் ஆசானை இன்டர்வியூ பண்ணிட்டு வந்திருக்க போல இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரெயிட்டாக கேளு. இல்லை, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கவரேஜ் பண்ணியிருக்கியே, அது டெலிகாஸ்ட் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான். ஏன் ஆயிட்டா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உன்னை நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்கன்னு பயமாக இருக்கா? என்ன சொல்கிற? இல்லை, நான் விஷுவலாக கேப்சர் பண்ணதை நீ கேஷுவலாக டியூட்டி சேக்காக பண்ணியிருக்கணும். ஆனால் நீ ஒரு எஃப்ஐஆர் கூட போட விடாமல் அந்த ஆடியோ வாயை கட்டி போட்டிருக்க. அந்த ஆள் என்னை பார்த்ததும் பயந்து உள்ளே போயிட்டார். நீ ஏன் இப்படி பிளாக் பண்ணுற? அந்த ஆசா மேலே என்ன உனக்கு இவ்வளோ அக்கறை? அக்கறையா? இல்லையா பின்ன? அந்த இடத்துல எவ்வளோ சீக்ரெட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். அதுக்கு நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அந்த ஆசானால தான் இப்போ நீ உயிரோடு இருக்க. தெரிஞ்சுக்க, உனக்கு வர்மத்தால் அடிபட்டப்போ அவர் தான் உன்னை காப்பாற்றினார். மறந்துட்டியா? அது எப்படி மறக்க முடியும்? அங்கேயும் தானே எனக்கு சந்தேகமே ஆரம்பமாச்சு. சந்தேகப்படலாம், யார் யார் மேலே வேணாலும் சந்தேகப்படலாம். ஆனால் அதுதான் உண்மையை நம்பி ஏமாந்துடக்கூடாது. அப்போ எது உண்மை? டு யூ நோ தட்? டெல் மீ. கூடிய சீக்கிரம் நீயே அதை தெரிஞ்சுக்குவ. இப்போ நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் கொலைகாரனுக்கு வலை விரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு சாரு. அவன் என் வலையில் சிக்கிறதுக்கு முன்னால் நீ அவன் வலையில் போய் விழுந்துடாத. இந்த கவரேஜ் அது இதுன்னு இனியும் நீ அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தா அது உனக்கு தான் ஆபத்து. நான் என் டியூட்டியை கரெக்டாக பண்ணுறேன். அது உனக்கு ஆரம்பத்துலேருந்து பிடிக்கல. ஒரு பொம்பளை உன்னை ஓவர்டேக் பண்ணிடுவாளோன்னு பயப்படுறேன். லுக் சாரு, எதையுமே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் இது வரைக்கும் ஒரு போலீஸ் அஃபிஷியலாக என்னுடைய அதிகாரத்தை உங்ககிட்ட பயன்படுத்தினது கிடையாது. அப்படி பயன்படுத்தினா நீ தாங்க மாட்டேன்.
மீடியாவும் போலீஸோடைய ஸ்ட்ராட்டஜியும் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கக்கூடாது. 2 பேரும் ஒத்து போகணும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும். புரிஞ்சுக்க. நீ சொல்றதெல்லாம் கேட்டு நான் உனக்கு ஜால்ரா போடணும். அதுதானே நீ எதிர்பார்க்குற? நீ சும்மா இருந்தால் போதும். ஆமாம், அந்த கேசட்டை நான் பார்க்கணுமே, கிடைக்குமா? லோகோ ஷூட் பண்ண கேசட்டை நான் உன்கிட்ட கொடுத்து ஏமாந்த மாதிரி இதையும் லூஸ் பண்ணதுக்கு தயாரா இல்லை. சாரி மிஸ்டர் அன்வர். ஓகே, வரட்டா? ஹலோ, அப்படியா? ஆ, சரி சரி. யார் ஃபோனில்? ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்ன? இந்த டிவி 9ல் ரிப்போர்ட்டர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, சாரு, அவங்களுக்கும் அவங்க பாஸ் குமாரசாமிக்கும் ஏதோ பிரச்சனையா? இந்த சாண்ட்விச் காஃபி என்ன சொல்கிற? கொலை செய்யப்பட்ட லோகோட டெத்தை நியூஸுக்காக இந்த பொண்ணு கவர் பண்ணியிருக்கும் போல இருக்கு. ஆனால் அதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு குமாரசாமி சொல்லிட்டாராம். அது மட்டும் இல்லை, ஆசானோட ஆண்டவர் வனத்துலேயும் ஏதோ ரகல் நடந்திருக்கும் போல இருக்கு. அங்கேயும் போய் ஆசானையும் என்ட்ரி பண்ணிட்டு வந்திருக்கா. ஆனால் அதையும் போடக்கூடாதுன்னு குமாரசாமி தடுத்துருக்காரு. உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டிவி 9ல் எடிட்டிங் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சார். அவன் தான் சொன்னான். எனக்கு அப்பப்போ நியூஸ் கொடுக்குறதும் அவன் தான். அப்படியா? அந்த பொண்ணோட மட்டும் இல்லை சார், குமாரசாமி தான் சொந்த பொண்ணுக்கிட்டேயே எப்பவும் தகராறு தானா. அந்த பொண்ணுக்கும் இந்த டிவி நியூஸ் இதெல்லாம் பெரிய விருப்பம் இல்லையா. மீறி ஆஃபீஸுக்கு வந்தால் கூட யார்ட்டையும் சரியாக பேசுறது இல்லையா சார். வெரி இன்ட்ரெஸ்டிங். One carrot juice. May I join you? Please. Thank you. Sandwich? No, thank you. என்ன விஷயம் சொல்லுங்க. இவ்வளோ நாள் நான் உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ உன் டியூட்டியில் வச்சிருக்கிற சின்சியரிட்டியை இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்றீங்க? நீ அந்த ஆண்டவர் வனத்துக்கு போய் இன்டர்வியூ எல்லாம் எடுத்தியாமே, அதுக்கு என்ன இப்போ? அதுக்காக உன்னை பாராட்டிட்டு போலான்னு வந்தம்மா. இதுல பாராட்ட என்ன இருக்கு? என் டியூட்டியை நான் செஞ்சேன். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நீ காட்டுற ஆர்வத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். வரிசையை 5 பேரை பலி கொடுத்தவனா, அதுவும் வர்ம தாக்குதலால. அதுக்கு காரணம் உன்னோட பாஸும் அந்த ஆண்டவர் வனத்தை ஆசானும் தான். அவங்களே எதிர்த்து நீ கேள்வி கேட்குறியே, பாதிக்கப்பட்டனா பாராட்டத்தானே செய்வேன். தேங்க்ஸ். ஆமா, உன் ஃப்ரெண்ட் அனிதா எப்படி இருக்கா? அவளை பத்தி எதுக்கு கேக்குறீங்க? அவளை உங்களுக்கு தெரியுமா? அனிதா உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? லாஸ்ட் 5 இயர்ஸா தெரியும். மிஸ்டர் எஸ்பிஎஸ், நேர விஷயத்துக்கு வாங்க. உனக்கு 5 வருஷமா தான் தெரியும். எனக்கு அவளை குழந்தையிலிருந்து தெரியும். இந்த கையில் எடுத்து வளர்த்த குழந்தைமாவோ, அவளுக்கு அவங்க அப்பாவுக்கும் எல்லா விஷயத்துலையும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதனால தான் கேட்டேன். ஸோ உங்களுக்கு குமாரசாமி கிட்ட மோதுனா பிடிக்கும், அப்படிதானே?